நாங்கள் என்ன வேணால் செய்வோம், எங்கள் இஷ்டம், யாரும் எங்களை கேள்வி கேட்கக்கூடாது. யார் கேட்கக்கூடாதுன்னா மக்களாவது பரவாயில்ல, போலீஸ் கூட அவங்கள கேள்வி கேட்கக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ போலீஸ் அதை செய்யணும். இப்போது அங்கே கைது செய்ய வேண்டியது எல்லாரும் கண்கூட பார்த்துருப்பாங்க அந்த காட்சிகளை. 4 பேர் ஒத்த ஆள் அடிக்கிறாங்க. அப்போது 4 பேர் அடிக்கும் போது அந்த ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு கல்லை தூக்கி அடிச்சிருக்கலாம், கையில் ஏதாவது பாட்டிலை தூக்கி அடிச்சிருக்கலாம். எந்த ஆயுதம் கிடைக்குதோ தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஏதோ ஒன்று ஆயுதத்தை பயன்படுத்தலாம். இது சட்டமே சொல்லுது. எனக்கு உயிர் போதுன்னா நான் எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? என்னால் முடிஞ்சதை, எனக்கு எது கையில் கிடைக்குதோ அதை வச்சு என்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு நான் கட்டாயம் முயற்சி செய்வேன். இப்போ என்கிட்ட பிஸ்டல் இருந்தால் கட்டாயம் சுட்டுருவேன் நான். ஆமாம், நான் எதுவும் போயிடுவேன். ஆமாங்க, அவருமே அதான் சார் சொன்னார், என்ன அருவாமனை வெட்டி இருப்பேன் அப்படின்னாரு. ஆமாங்க, என் உயிரை நான் காப்பாற்றி ஆகணும். நான் வாழன்னு ஆசைப்படுறவன். அதுக்கு நீ என்ன வேடிக்கை, நான் உன்னை நீ பண்ணுறதுல வேடிக்கை பார்க்குறது நாள் இல்லையே, நானும் மனுஷன் தானே. ஒரு டிஜிபி ஆஃபீஸ் வாசலில் இந்த காரியங்கள் நடக்குதுன்னா வேறு எங்கே நடக்காது? அப்போ எவ்வளோ தைரியமாக அந்த காரியத்தை அவங்க செய்கிறாங்க. அருமையான சகோதரன் ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு சில காரியம் சொல்கிறாருன்னா அதில் தவறு இல்லையே. தன்னுடைய ஜாதியை மேன்மையாக சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார், அவ்வளோதான். அதாவது ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது, அவருடைய ஜாதி பேரை மேன்மையாக சொல்லுங்களேன்னு சொல்கிறாரு. இது சொல்ல வேண்டாம் இன்னொருத்தர் சொல்கிறதுக்கு யார் அவர்? நீ எப்படி வேணால் சொல்லிக்கலாம் அந்த ஜாதியை, ஏன்னா நீ அந்த ஜாதியை சார்ந்தவன் கிடையாது. நீ அந்த ஜாதியை சார்ந்தவனாக இருந்தால் அந்த அதனுடைய கருப்பொருள் என்னன்னு தெரியும், அதனுடைய வேகம் என்னன்னு தெரியும். அதனால் இதெல்லாம் பொறாமைனால எங்கே என் பின்னாடி வர்ற மக்கள் மூர்த்தி பின்னாடி போயிட போகிறாங்க. திருமாவளவன் பொறாமையில் இருக்காரு. ஆமாம், பொறாமை தாங்க, வேற ஒன்றுமே கிடையாது. யாருங்க இந்த காலத்தில் அந்த ஜாதி பேரை தைரியமாக சொல்கிறா? திராவிட மாடலில் யார் வேணாலும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. கேள்வியே கேட்கக்கூடாது, கேள்வியே கேட்கக்கூடாது. கேஸ் யார் வேணாலும் போடுவாங்க. ஏங்க நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் ஆம்ஸ்டாங்குடைய கொலை வழக்கு இன்னும் ஆச்சுங்க. நம்ம ஒவ்வொன்றா தோண்டி எடுக்கலாம். இந்த 4.5 வருஷத்தில் இந்த திராவிட ஆட்சியில் என்னென்ன நடந்தது ஒவ்வொன்றா நீங்கள் தோண்டி எடுத்தீங்கன்னா, லாக்கப்பில் இப்போ ஒருத்தனை அடித்து இது பண்ணாங்க, என்ன ஆச்சு? சும்மா ஒரு 4 காவலர்கள் சஸ்பெண்ட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சா கதை? ஜெயிலில் போட்டால் முடிஞ்சு போச்சா கதை? என்ன பண்ணீங்க? இவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க, நம்ம அமைதியாக இருக்கணும். மக்களாகிய நாம் அமைதியாக அவர்களோடு கூட இணைந்து இருக்கணும். அடுத்த முறை இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் யாரை வேணாலும் வீட்டை காலி பண்ண வச்சு வீட்டை உடச்சிடுவானுங்க, அவனை எடுத்துக்குவானு, அவன் பேரில் இந்த புடி காசு இவ்வளோதான், போ வெளியேன்னு சொல்லி துரத்துவாங்க சார். அந்த நிலைமையில் இருக்குது இப்போ ஆட்சி. திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு சீர்குலைந்து மக்களை சீர்குலைத்து கொண்டு இருக்கின்றது. தமிழ்நாட்டிலே அமைதி இல்லை. அதான் அடுத்தது. ஏங்க நடுரோட்டில் அது டிஜிபி ஆஃபீஸ் எதிர்க்கே இப்படி ஒரு காட்சி நடக்குதுன்னா மக்கள் எப்படிங்க தைரியமாக வெளியே போக முடியும்? அதாவது பாவம் அங்கே அந்த காட்சியில் பார்க்குற ஒரே ஒரு காவல்துறை நண்பர் இருக்கிறார். அவர் என்ன செய்ய முடியும்? பாவம், அவர் தடுத்தால் அவர் மேலே உதவும். அவரும் மனிதர் தானே. அவர் தடுக்கிறதுக்கு ஒன்றும் ஷீல்டெல்லாம் ஒன்று கையில் வச்சில்ல. அவர் நினச்ச கூட பார்த்துருக்க மாட்டார் இப்படி ஒரு காரியம் நடக்கணும். அப்போ எவ்வளோ தைரியமாக இருந்தால் இவங்க ஆட்சி நடக்குதுன்றதுக்காக என்ன வேணால் செய்வாங்க, நம்ம வேடிக்கை பார்க்கணும்னு நினச்சா நான் பிஸ்டல் எடுத்து சுட்டுருவேன். நிச்சயமாக நான் சுட்டுருவேன். சில மேடைகளில் இவரே சொல்லியிருக்கிறாரு, செருப்பால் அடிக்கணும்னு இவரே சொல்லியிருக்கிறாரு. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் செருப்பாடி, ஏர்போர்ட் மூர்த்தின்னு சொல்ல நம்ம எதிராளியை நம்ம செருப்பால் அடிக்கணும்னு கரெக்டாக அவன் செய்துட்டான்ல. கவனிச்சிங்களா? ஆமாம் சார், கரெக்டாக செருப்பால் அடிக்கிறான். அவன் எதிராளியாக இருந்தாலும் அதற்காக கோபம் கொள்ளாதீங்க. அவன்கிட்ட போய் நம்முடைய கட்சியின் கொள்கைகளை சொல்லி அவனை நம் பக்கம் இழுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறது தானே ஒரு தலைவனுடைய அழகு. நல்லா சிந்திச்சு பாருங்க. அதை விட்டு நீ செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அடித்து காட்டிட்டான். அது அவருக்கு தெரியும். அதனால தான் இப்போ வரைக்கும் அவர் எதுவுமே பேசலை, அமைதியாக இருக்கிறாரு. பாவம் அருமையான சகோதரர் திருமாவளவன் நினைக்கிறாரு 20 சீட் அவர் கொடுத்துருவாங்க வர்ற சட்டசபையில். ஆமாம், 20 சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாரு. நிச்சயமாக 2 சீட்டு கொடுக்க போகிறாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே கொடுக்க போகிறதில்ல. எதுக்கு போய் அவங்க பின்னாடி இவர் தொங்கிட்டு இருக்கிறாரு? எதுக்காக இவர் அமைதியாக வாயை பொத்திட்டு இருக்கிறாரு? எவ்வளோ காரியம் நடந்துட்டு இருக்குது, வீணான காரியங்கள். நல்லாவே தெரியும். தெரிஞ்ச இன்னும் அவங்களோடு கூட அவர் இணைஞ்சிருக்கிறார்னா இன்னைக்கு நீதித்துறையிலே பாவம் நீதி அரசர்களே. நான் ஒரு சில வீடியோ பார்த்தேன், ஒரு பழைய
ரிட்டையர்டு ஜட்ஜ் சொல்கிறாரு, அவரே சொல்கிறார், தன்னுடைய வாயினால சொல்கிறாரு, தயவுசெய்து ஜட்ஜஸை கூட நம்பாதீங்கன்றார். ஜட்ஜஸை நம்பாதீங்க, ஏன்னா அவங்களுக்கும் சில ப்ரெஷர் இருக்குது, அரசியல் ப்ரெஷர் இருக்குது. அதை வச்சு தான் அவங்க அதெல்லாம் பேசுகிறாங்க, வேறு வழி இல்லை. இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நாங்கள்லாம் சிக்கி கொண்டிருக்கோம். எங்களால் சில நேரத்தில் சரியானபடி சட்டத்தை புகுத்த முடியவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மைதாங்க. இது ஏன்னா சில ரகசியங்களை என்னால் நான் இப்போ இந்த பப்ளிக்காக சில விஷயம் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கும் தெரியும் என்னென்ன ஆயிட்டு இருக்குது. எங்களுடைய திருச்சபைகளில் எவ்வளவு கோடிகள் போயிட்டு இருக்குது, என்னென்ன நீதி அரசர்கள் என்னென்ன சொல்கின்றார்கள், எத்தனை கோடி வாங்கிட்டுன்னு என்னால் நிரூபிக்க முடியும். ஆனால் பொதுவெளியில் இதை சொல்ல எனக்கே அசிங்கமாக இருக்குது. விசிகாவின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த அந்த 4-5 பேர் டீ கடையில் உட்காந்துருந்தாங்க, அவர் வந்தார், ஏன்டா நான் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதை வந்து ஏன்டா எதுக்குறீங்க அப்படின்ற மாதிரி அடிக்க வந்தார், அவர் தான் ஃபஸ்ட்டு அடிக்க வந்தாருன்ற மாதிரி சொல்கிறாங்களே சார். ஏங்க அப்போ டீ கடை காட்சி அங்கே வந்திருக்கணும்ல. டீ கடை காட்சியும் ரோட்டு காட்சி எப்படி வந்துச்சு? அப்போ டீ கடையிலே அடிக்காமல் அந்த 4 பேர் ஏன் இங்கே வந்து அடித்தானுங்க? கொஞ்சம் சிந்திக்கணும். அதெல்லாம் டீ கடையில் தான் சண்டை ஆரம்பிச்சிருக்கணும். டீ கடையில் சண்டை ஆரம்பிக்கல, ஏன் ரோட்டில் ஆச்சு? இதெல்லாம் குக்ட் அப் ஸ்டோரிஸ். நம்மளே ஒரு கதை ஒன்று உண்டாக்கி, இந்த சிந்துபாத்து கதை மாதிரி அதை கொண்டு வந்து இப்படி தான் சண்டை நடந்தது, இப்படி தான் ஆச்சு. சிந்துபாத்து கடையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க இந்த காட்சிகளை, வேறு ஒன்றும் இல்லை.